சின்ன வயசுல பாத்துறேன். ஒரு பையன் சொல்லுவார்ல, நான் தாவத்துக்கிட்ட வேலை செஞ்சேன். சோ அப்படிதான் இருக்கும். பெருசா ஏதாவது ரவுடி சார்ந்த ஒரு கேங்ஸ்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். இயக்குனர் ரொம்ப புது இயக்குனர் மாதிரியே தெரியல. அருமையா இருக்கு. என்ன மாதிரி கான்செப்ட்? கேங்ஸ்டர் அடுத்து நான் சொல்ல முடியாது. அடுத்து என்னன்னு படம் இருக்கு. ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து பார்க்கும்போது ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் எல்லாருமே கண்டிப்பா வந்து படத்தை பாருங்க. நல்லா அடுத்து நான் சொல்ல முடியாது. அடுத்து என்னன்னு படம் இருக்கு. போர் அடிக்கல. 2 hours போர் அடிக்கல. அடுத்த எதிர்பார்ப்பிலே படம் போயிருச்சு. யார் ஆர்டிஸ்ட் யாரா பண்ணிருக்காங்க? ஆர்டிஸ்ட் யாரா பண்ணிருக்காங்க? படம் ஃபீல் குட் மூவி. நான் பார்க்கலாம். படம் பேரு தாவூத். கேங்ஸ்டர் படம் தான். அத ஃபீல் குட் கேங்ஸ்டர் படம் தான். ஃபீல் குட் மீன்ஸ் ஒரு சில பேருக்கு வந்து ஒரு சில பேர் பிடிக்கும். எனக்கு வந்து இந்த மாதிரி படம் தான் பிடிக்கும். அதான் ஃபீல் குட் மூவி. ஃபீல் குட் இருக்கு. போர் அடிக்காம போகுதுல்ல. அடுத்து என்ன சுவாரஸ்யமா போகுது. நல்ல படம். போர் அடிக்கல. ஓபன் கேங்ஸ்டர்னா அந்த வயலன்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கா? ஆக்ஷன் சீன்ஸ் நான் டீட்டா முடிச்சிருக்காங்க படத்தை. நல்லா இருக்கு. ஃபீல் குட் மூவி தான். பார்க்கலாம். மியூசிக் ஸ்கிரீன் பிளேக்கு ஏத்த ஒரு மியூசிக் கொடுத்துருக்காங்க. நல்லா பீச்சர்ஸ் ஓகே. அந்த பேக்ரவுண்ட் அந்த ஸ்கிரீன் பிளேக் ஓகே வரதானே இது. ஃபேமிலியா வந்து படத்துல நான் வந்து எக்ஸ்ட்ரா தான் எனக்கு தெரியல. ஃபேமிலியா பாக்குற அந்த கோர்ஸ் அவ்வளோ சிலிங்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஃபேமிலியா வராங்க. சொன்ன பார்த்தா 18+. 18+ ஹீரோயின் அங்க இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பாஸ் பண்ணிருக்காங்க. அவங்க தான் டானி நல்லா இருக்கு. பார்க்கலாம். இன்னைக்கு தான் என்னோட மூவி தாவூத் மூவி ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ லைக் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட சேர்ந்து பார்க்கும்போது ஆடியன்ஸோட சேர்ந்து பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ நீங்களும் எல்லாருமே கண்டிப்பா வந்து படத்தை பாருங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. லைக் ரொம்ப ஃபன்னா அண்ட் லைக் ஒரு கேங்ஸ்டர் மூவி. லைக் ஃபைட் இல்லாத ஒரு கேங்ஸ்டர் மூவி. இயக்குனர் ரொம்ப புது இயக்குனர் மாதிரியே தெரியல. அருமையா இருக்கு. என்ன மாதிரி கான்செப்ட்? கேங்ஸ்டர் மூவி நல்லா. ஆர்டிஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாருமே புது ஆர்டிஸ்ட் 2-3 பேர் தான். எல்லாருமே ஆல்ரெடி நம்ம பார்த்தவங்க தான். அதனால ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் என்ன இருக்கு? செகண்ட் ஹாஃப் இன்னும் ஒரு போகுது. படத்துல ஃபைட் சாங்ஸ் எல்லாமே சொல்றேனே ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டு டைரக்டர் பண்ண மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்கலாம். எல்லாரும் படம் நல்லா இருக்கு. தாவூத்னாவே நம்ம வந்து ஜெமினி படம்லாம் நான் விக்ரம் படம் சின்ன வயசுல பாத்துறேன். ஒரு பையன் சொல்லுவார்ல, நான் தாவத்துக்கிட்ட வேலை செஞ்சேன். சோ அப்படிதான் இருக்கும். பெருசா ஏதாவது ரவுடி சார்ந்த ஒரு கேங்ஸ்டரா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைச்சோம். பட் உள்ள போய் பார்த்தா பெரிய ட்விஸ்ட். ஒரு காமெடியா நல்லா கொண்டு போயிட்டு ஃபைனலா இங்க யாருமே தாவத்து கிடையாது அப்படின்ற மாதிரி டைரக்டர் சொல்லியிருக்காரு. இயக்குனர் வந்து ஒரு அறிமுக இயக்குனர் மாதிரி இல்லை. ஏற்கனவே படம் பண்ண மாதிரி இதுல ஏன்னா அந்த அளவுக்கு வேலை வாங்கியிருக்காரு. அவருடைய ஒர்க் அதுல தெரியுது. படம் நல்லா இருக்கு. ஃபேமிலியா பார்க்கலாம். இங்க யாருமே தாவத்து கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. சோ நம்ம என்ன பண்றோமோ அதுதான் நமக்கு திருப்பி வரும். சோ அந்த மாதிரி ஒரு தாவத்துன்னு சொல்லிட்டு தெரியுறவங்களுக்கெல்லாம் பயனெல்லாம் கைய காலம் கட்டி கடலை மாதிரி பிரசாந்த் வந்து அழுத்தமா சொல்லியிருக்காரு. நல்லா இருக்கு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காரு. ஃபைட் சீன்ஸ் எல்லாம் அந்த மாதிரி எல்லாம் இல்ல. ஒரு நல்ல மெசேஜ். ஃபேமிலியா பார்க்கலாம். ஃபேமிலியா தாராளமா லவ் சீன்ஸ் எல்லாம் அதுவும் பெருசா மெசேஜ் சொல்லியிருக்காரு. கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லியிருக்காரு. கண்டிப்பா